ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சிறப்புக்குரிய ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். மார்கழி மாதம் வரும் இந்த மூல நட்சத்திரத்தன்று அனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரும் இந்த திங்கட்கிழமை நாளைய திங்கட்கிழமையில் அமாவாசை திதியிலையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்றது. இந்த நாளில் நம்முடைய வீட்டில் எளிமையாக அனுமன் வழிபாட்டை நம்ம எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றின ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்ய தொடங்கும் பொழுதே உங்கள் வீட்டில் அனுமன் நுழைந்து விடுவார் அப்படிங்கிறதான். அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் வீட்டில் அனுமன் குடிகொண்டு விடுவார் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அனுமானை வர வைக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்று சொன்னாலே நம்ம எல்லோருக்கும் முதலில் ஞாபகம் வருவது ராமஜெயம் தான். நம் வீட்டு பூஜை அறையில் எழுத வேண்டிய மந்திர வார்த்தை பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம் சொல்லக்கூடிய இடத்துல அனுமன் வந்து அமர்ந்து கொள்வார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதை நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தானே. இதை அனுமன் ஜெயந்திலன்று நம்மளுடைய வீட்டில் எப்படி முறையாக அதை வார்த்தையை எப்படி எழுதணும் சொல்லணும், இந்த மாதிரி மாலையை வாங்கி அவருக்கு நம்ம சாற்றும் பொழுது தான் இன்னும் கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதாவது எப்படி எழுதி வைத்து எந்த மாலையை போட்டு அனுமனை நம்ம வழிபாடு செய்தால் நம் வேண்டிய வரங்களை பெறலாம் அப்படிங்கிற விரிவான தகவலை தான் இப்போது நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான அரிசி மாவால் அந்த தட்டில் பார்த்திங்கன்னா நல்லா நிரப்பி வச்சுக்கோங்க. அதை நிரப்பினதுக்கப்புறம் அதில் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுத வேண்டும். நம்ம பார்த்திங்கன்னா நீளமாக, அதாவது ஒரே வரியில் எழுத முடியலைனாலும் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு ஒவ்வொன்றா கீழே அடுக்கடுக்காக நம்ம எழுதி கொள்வது மிகவும் நல்லது. அதற்கு கீழே ஜெயம் இப்படின்று ஒவ்வொரு வார்த்தையாக கீழே 3 வார்த்தைகளாக பிரித்தும் ஒரு சின்ன தாம்பூலத்தட்டில் இந்த மந்திரத்தை எழுதி விடுங்கள். அதன் நடுவே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். வழக்கம் போல் வீட்டில் இருக்கும் அந்த விளக்குகள் எல்லாமே ஏற்றி நம்ம அதை ஏற்றி வைத்து எப்படி நம்ம பூஜை செய்வோமோ அதே போல் பூஜை செய்து கொள்ளலாம். வெற்றிலை மாலை, ஏலக்காய் மாலை, இரண்டில் எந்த மாலை போட்டாலுமே தவறு கிடையாது. இரண்டுக்கும் அதீத சக்தி உண்டு என்று சொல்ல வேண்டும். இந்த இரண்டுலேயும் பார்த்திங்கன்னா 27 வெற்றிலை 27 ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளவும். வெற்றிலை மாலையை தனியாக கட்டிக்கொள்ளுங்கள், ஏலக்காய் மாலையை தனியாக கட்டிக்கொள்ளுங்கள். இந்த 2 மாலையுமே அந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதி வைத்திருக்கும் தட்டுக்கு மேலே போடலாம். அந்த ஆஞ்சநேயர் கழுத்தில் அந்த மாலை விழுந்ததற்கு இது சமமாக கருதப்படுகிறது. அதாவது ஆஞ்சநேயருடைய விக்கிரகம் ஃபோட்டோ நமக்கு இல்லைனா கூட இந்த மாதிரி இந்த தாம்பூலத்தட்டை எடுத்து அதில் சுத்தமான பச்சரிசி மாவை நிரப்பி அதில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நம்ம எழுதினதுக்கப்புறம் அந்த தாம்பூலத்து மேலேயே நம்ம கட்டி வைத்திருக்கின்ற இந்த மாலையை போடுவது அந்த ஆஞ்சநேயர் கழுத்திலேயே இந்த மாலை விழுந்ததற்கு சமமாக கருதப்படும். அப்போ அவர் இதை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதி வச்சிருக்க இடத்துலையே அனுமார் வந்து உட்கார்ந்து கொள்வார், குடியிருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஏன்னா ராமநாமம் ஜெபிக்கின்ற இடங்களை ஃபுல்லாகவே நான் இருப்பேன் அப்படின்னு ஆஞ்சநேயரே சொல்லியிருப்பார். அதனால் ஸ்ரீராம ஜெயம் எழுதி அன்றைய தினம் ராமபிரானை நம்ம வழிபாடு செய்வது அனுமனையும் சேர்த்து வழிபாடு செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறது. பிறகு பூஜை அறையில் அமர்ந்து ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை 108 முறை உச்சரித்து உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அந்த அனுமன் பாதத்தில் இறக்கி வைத்து பாருங்கள். உங்களுக்குள் அந்த அனுமன் பலம் வந்துவிடும் அப்படிங்கிறது தான். வீட்டில் இருக்கும் தீராத கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாமே உங்களை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிறது. நமக்கு ஒரு செயலில் ரொம்ப ஒரு தடுமாற்றமாக இருக்குது, ஒரு கூச்ச சுபாவம், ஏதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுனாலும் நீங்கள் அனுமானை நாளைய தினம் அனுமன் ஜெயந்தியில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அவர் வழங்கி அவரே உங்களோட உடலில் புகுந்து அவர் தான் உங்களுக்கு அந்த வேலைகளை செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கும். அதனால் நாளைய தினம் தவறாமல் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை 108 முறை நீங்கள் உச்சரிப்பது உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே அந்த அனும பெருமான் நமக்கு நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. எதை நினைத்து இந்த பூஜையை நீங்கள் செய்தீர்களோ அதற்கு உண்டான பலனை அனுமன் உடனே கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது. காரணம் ஸ்ரீராம ஜெயம் உச்சரிக்கக்கூடிய இடத்துல அனுமன் கட்டாயம் வருவார் அப்படிங்கிறது தான். வராமல் இருக்க மாட்டார். ராமர் போரில் வெற்றி பெற்றதற்கு முதல் காரணமாக திகழ்ந்தவர் இந்த அனுமன் தான். அனுமன் சிவபெருமானின் சொரூபம் என்று சொல்லப்படுகிறது.
கஷ்டங்கள் தீர இந்த வழிபாட்டை யாரும் தவற விடாமல் செய்வது மிகவும் நல்லது. இப்போ நம்ம ராமரை வழிபாடு செய்கிறோம். மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய அவதாரமாக கருதப்படும் அனுமன், பஞ்சபூதங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தி படைத்த அனும பெருமானை நம்ம வழிபாடு செய்வது ஈசனை வழிபாடு செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறது. அதனால் நாளைய தினம் தவற விடாமல் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வது மிகுந்த நல்லது. வீட்டிலருந்தே வழிபாடு செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா இதை செய்யலாம். உங்களால் கோவிலுக்கு போக முடியும் என்றால் நீங்கள் இந்த கட்டி வச்சுருப்பீங்களே வெற்றிலை மாலை, ஏலக்காய் மாலைகளை, அதை கட்டி கோயிலுக்கு கொண்டு கூட அங்கே சென்று அனுமனுடைய அந்த விக்கிரகத்திற்கு நம்ம சாத்தலாம் அப்படிங்கிறதான். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இது. வீட்டில் அனுமனுக்கு சாத்திய இந்த வெற்றிலையும் ஏலக்காயும் என்ன செய்வது, அதாவது பூஜை முடிஞ்சிருச்சு அதை என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் இருக்கும். அதை வீணடிக்கக்கூடாது. அடுத்த நாள் அந்த மாலைகள் எடுத்து வெற்றிலை பாக்கு தரிப்பவர்களுக்கு போட்டுக்கொள்ள கொடுத்து விடலாம். அப்படி இல்லை என்றால் பசுமாட்டிற்கு, ஆடுகளுக்கு அந்த இதை கொடுத்துடலாம். ஏலக்காயை பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிப்பு ஏதாவது செய்தீங்க, அந்த மாதிரி பலகாரங்கள் இதற்கு செய்ய பயன்படுத்தி கொள்ளுங்கள், தவறே கிடையாது. அதை பிரசாதமாக உண்ணுவது போல தான் இது. நீங்கள் அதை செஞ்சு மற்றவர்களுக்கும் கொடுப்பது அந்த அனுமனுடைய அனுக்கிரகத்தை நமக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல அவர் நமக்கு பிரசாதமாக வழங்கியதாக இதை நம்ம ஏற்றுக்கொண்டு சாப்பிடுவது நமக்கு அது நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது தான். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களை நாளைய தினம் தவறாமல் செய்வது மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வருடத்தில் எப்பொழுதாவது தான் நம்ம இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்ய போகிறோம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நாள் உகந்த நாளாக கருதப்படும். அதனால் நாளைய தினம் அனுமனுக்கு அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அதனால் அனைவருமே தவறாமல் அனுமனை வழிபாடு செய்யணும். ராமபிரானை நம்ம கூப்பிடும் பொழுதே அனுமரும் கூடையே ஓடி வந்துடுவார் அப்படிங்கிறதான். எந்தளவுக்கு நம்ம அவரை வழிபாடு செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதனால் தவறாமல் நாளைய தினம் வழிபாடு செய்யுங்க. அனைவருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு நன்மை அளிச்சிருக்கும். இதே போல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.